காங்கிரஸும் தவைக்கவும் கூட்டணி, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, இவங்களோட கூட்டணி அவங்களோட கூட்டணி, எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு சார். இப்போ யார் கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும். எஸ்ஐஆர் எப்போ வந்துச்சோ ஓட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. எப்போ ஓட்டுக்கு அர்த்தம் இல்லை, அப்போ அரசியல் கட்சிக்கும் அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஃபேக் ஓட்டர்ஸை வந்து ஆன்லைனில் டிஜிட்டலாக ஆட் பண்ணுறது, உண்மையான வாக்காளர்களை ரிமூவ் பண்ண சொல்லி சாஃப்ட்வேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. உடனே தேர்தல் ஆணையம் டபடபடன்னு உண்மையான வாக்காளர்களை ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த சூழலில் யார் கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும். பிஜேபி கூட்டணியோடு 18%, ஏடிஎம்கே 23%. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 41%. ஏன்னா 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்களா இல்லையா? ஸோ இந்த 41%ல் மெஜாரிட்டி ஃபேக் ஓட்ஸ்னு நான் சொல்கிறேன். நேற்று நியூஸ் வந்திருக்கு பாருங்கள், பெரும்பாக்கத்தில் 26,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸில் இருக்கிறது, டூப்ளிகேட் ஓட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண அதே ஃபேக் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் சென்னையில் 26,000 ஓட்டு இருக்கு. அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு காமெடி பீஸுங்க. இங்கே நமக்கு வந்து மீம் கண்டென்ட். இந்த அண்ணாமலைக்கு 4.5 லட்சம் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. உங்களோட ஐடி பூரா ஃபேக். ஒரு ஆள் 30-40 ஐடி வச்சுக்கிட்டு ஃபேக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கனக்கா ஓட்டு போடுறது, போங்க காதை போட்டு என்ன போது, போகாமல் என்ன ஓட்டே நான் போட வேணாம் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளுறதுங்கிறது உளவியல் ரீதியாக எஸ்ஐஆர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு என்றைக்குமே ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. மக்கள் வந்து ஜனநாயகத்தை வச்சு விளாடுவாங்க. ஒரு தேர்தலில் ஒருத்தரை தூக்கி நிறுத்துவாங்க. 5 வருஷத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்காக பண்ணால் ரைட்டு, இல்லை ரொம்ப ஓவராக ஆடினு வச்சுக்கோ, குப்பை தொட்டி இருக்குல்ல, குப்பை தொட்டி அதில் தூக்கி போடுவாங்க. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் தான் தமிழ்நாடு முழுசும் வாத பொருளாக இருக்குது. விஜய் இந்த விஷயத்தை எடுத்த பின்னாடி ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட இது பேசு பொருளாக ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. அது அந்த வகைக்கு மகிழ்ச்சி. லைக் எஸ்ஐஆர் பற்றி வந்து டிவிகே வந்து கொஞ்சம் சீரியஸாக அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது வந்து நிச்சயமாக அதை பற்றின ஒரு புரிதலை வந்து, அதாவது இது நமக்கு புரியலை அப்படிங்கிற புரிதலை வந்து வெகுஜன மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அது பண்ணது சந்தோஷம். அது ஒன்று. ரெண்டாவது சமயம் விஜய் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் திமுகவும் இந்த விஷயத்தில் எஸ்ஐஆரில் கொஞ்சம் கொலாபரேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது நிஜம் தான். ஆரம்பத்தில் அவங்க தானே எதுக்குறாங்க. அது நான் அப்படி பார்க்கல. வந்து இங்கே எந்த ஒரு கட்சிக்காரங்களுக்குமே வந்து எது ஒன்று வந்துச்சுனாலும் இதை பயன்படுத்தி நம்ம நாளைக்கு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிடலாமா அப்படின்னு கிரவுண்டில் 4 பேர் முயற்சி பண்ணுவாங்கங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி வெள்ளம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து உன் கட்சி என் கட்சிங்கிற தாண்டின ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கோம். பீகார் எலெக்ஷனுடைய முடிவை பார்த்த பிறகு ஜனநாயகத்தை நம்ம முழுசாக இழந்துட்டோம் அப்படிங்கிற புரிதல் வந்து வெகுஜன மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த ஆன்லைன் சர்வேலாம் எடுப்பாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த பீப்புள் பிலீவ் தட் எஸ்ஐஆர்னால தான் பீகாரில் வந்து காங்கிரஸ் தோத்துது அப்படிங்கிறது 85% மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து எஸ்ஐஆர் நமக்கு எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறது மக்கள் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் முழுமையான விழிப்புணர்வு, எஜுகேஷன் இது எல்லாமே புரியணும். ரொம்ப தீவிரமான ஆக்ஷன் கூட அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆர்ப்பாட்டத்தால் மக்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடுமா, இல்லை வேற ஏதாச்சும் நம்ம எஜுகேட் எப்படி எந்த பத்தாது? ஒரு ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக பத்தாது. ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக ஒரு துவக்கம் தான். ஒரு வீடியோ, ஒரு உரையாடலுக்கான ஒரு துவக்கம், ஒரு விழிப்புணர்வுக்கான. இவங்க அம்பேத்கர் சார் சொல்லியிருக்கிற மாதிரி எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட், இதுதான் ஆல்வேஸ் த ஃபார்முலா அக்ராஸ் த டைம். ஸோ வந்து எஜுகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போது எதை நான் எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லும்போது, இதுதான் இந்த டாப்பிக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை தூக்கி வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டாப்பிக்கை சுற்றி வந்து மக்கள் வந்து கவனம் ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொல்லி தருவீங்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொல்லி தருவார், யாரோ ஒருத்தர் அரசியலில் ரொம்ப நாள் இருந்தவர் சொல்லி கொடுப்பாரு, ஏதோ இன்டர்நெட்லேருந்து படிப்பாங்க, எல்லாமே சேர்ந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து இப்போ ரொம்ப தேவை. பீகார் தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் அதை க்ளோஸராக ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து
உறுதிப்படுத்தியாச்சு. ஓகே, இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது நிஜம்தான். அந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது வந்து பாஜக ஒரு ஜனநாயகத்தின் மீதான சம்மட்டி அடியாக அதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும், இதை வந்து நம்ம தெருவா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ஸ் வந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதிகமாயிருக்கு. இப்போ ராகுல் செய்கிற பிரச்சாரத்தை தமிழ்நாடு ஒன்று ஈஸியாக அது கரெக்டாக கேப்சர் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாங்களா, இல்லை அது உள்வாங்கலை, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணலை அப்படின்ற ஏதாவது பார்வை இருக்கு? யார் அதை பண்ணலன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் இப்போ ஓட்டு நிச்சயமாக பத்தலை, நிச்சயமாக பத்தவே இல்லை. வந்து ரொம்ப இப்போ வந்து பிடிஆர் சார் வந்து அதை தீவிரமாக எடுத்திருக்காங்க. பிடிஆர் சார் வந்து அவங்க கிரவுண்டில் போயிட்டு தனிநபர் எடுக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி எடுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எஸ்ஐஆர் எப்போ வந்துச்சோ, பீகார் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ வந்துச்சோ, அப்போவே நமக்கு என்ன ஒன்று தெரியணும் அப்படின்னு சொன்னால், ஓட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. தேர்தலுக்கு எப்போ அர்த்தம் இல்லை, அப்போது ஓட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. எப்போ ஓட்டுக்கு அர்த்தம் இல்லை, அப்போது அரசியல் கட்சிக்கும் அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஓட்டுக்கு அர்த்தம் இல்லைன்னா அரசியல் கட்சிக்கு என்ன அர்த்தம் இருக்குது? கண்டிப்பாக இல்லையா? ஸோ அப்போது தேர்தலுக்கு அர்த்தம் இல்லைனாலும் அரசியல் கட்சிக்கு அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே 110 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். மகாத்மா காந்தி இங்கே வந்து இறங்கும்போது, அவருடைய கப்பல் வந்து மும்பை துறைமுகத்தை தொடும்போது என்ன நிலைமையில் இந்தியா இருந்ததோ, மிக மோசமான ஒரு அடக்குமுறையை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம், மக்களை சுரண்டுவதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அதை தாண்டி அவர்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகள், தாங்க முடியாத வரி, சத்து சுண்ணாம்பாகக்கூடிய வரி, ஏழை மக்கள் மீதான வரி, பேச்சு சுதந்திரம் சுத்தமாக கிடையாது, ஜாதி அடக்குமுறை மிக மோசம், பெண் அடிமைத்தனம் உச்சபட்சம், இன்கம் இன்இக்வாலிட்டி, வருமான வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் பணக்காரருக்கும் ஏழைக்குமான வித்தியாசம் வந்து பல 10,000 மடங்குகள் அதிகமாக இருக்கக்கூடியது, பட்டினி, பசி, வறுமை, இவ்வளவு அறியாமை, புரியாமை, தெரியாமை, இந்த மாதிரியான ஒரு இருண்ட காலத்தில் இருந்து தான் காந்தி வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. காந்திக்கு முன்னாடியும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் காந்தி வந்த பிறகு அது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய போராட்டங்கள் வந்து வயலண்ட்டாக இருந்தது. நம்ம போய் அவங்க மேலே, வெள்ளைக்காரர் மேலே பாம்பு போடுறது, அவங்கள கொலை பண்ணுறது, துப்பாக்கி வச்சு சுடுறது, இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வயலண்ட்டாக பண்ணும்போது அவங்களும் வயலண்ட்டாக நம்மளை வந்து எதிர்கொண்டாங்க. அப்படி போயிடுச்சு. ஆனால் காந்தி வந்த பிறகு தான் நம்ம வயலன்ஸை விட்டுட்டு அஹிம்சைன்னு எடுக்கும்போது மேசிவான ஒரு மூமெண்ட் வந்து வந்துச்சு. இப்போது அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு தேவைக்கு நம்ம வந்துட்டோம். அது எல்லாருக்கும் புரியணும், அதை ரொம்ப அவசரமாகவும் செய்யணும். அதே சமயம் காங்கிரஸ் தாவேக்கா வந்து அலைன்ஸ்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பூதகரமான விவாதமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி, காங்கிரஸும் இவங்களும் திமுகவும் கூட்டணி, இவங்களோட கூட்டணி, அவங்களோட கூட்டணி, எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு சார். அந்த கதை எல்லாமே சரித்திரமாயாச்சு. இவங்க கூட கூட்டணி வச்சோம், சீட்டு ஜெயித்தோம், ஆட்சி அமைச்சோம், கூட்டணி ஆட்சி அமைச்சோம், மக்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம், அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ யார் கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மை. தமிழ்நாட்டில் அதே நிலை தான். 2026 ஏன் உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் வித்தியாசம்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? வித்தியாசமாகவே இருக்கட்டும். எல்லா வித்தியாசத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மிக மோசமான ஆயுதங்களை தயாரித்து விட்டான் என்ன ஆயுதங்கள்னா எஸ்ஐஆர் என்பது ஒரு மிக முக்கியமான ஆயுதம். ஃபேக் ஓட்டர்ஸை வந்து ஆன்லைனில் டிஜிட்டலாக ஆட் பண்ணுறது. டிஜிட்டல் இந்தியாவில்னா என்ன அர்த்தம்? டிஜிட்டலாக ஓட்டு திருடுறதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறது இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல் அவன் பாட்டுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்குகளை வந்து யாருக்கும் தெரியாமல் அது பாட்டுக்கு சிஸ்டமில் டபடபடபடபன்னு புதிய வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. இது அப்ளை பண்ண எந்த ஒரு ஆதாரமும் கேட்காம, வயதுக்கான ப்ரூஃபு, அடையாளத்துக்கான ப்ரூஃபு, எந்த ப்ரூஃபுமே கேட்காம தேர்தல் ஆணையம் டபடபடபடன்னு இவங்க அத்தனை பேருக்கும் ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுது. யாருக்கு? ஃபேக் ஓட்டர்ஸ்க்கு, பொய்யான வாக்காளர்களுக்கு அது பாட்டுக்கு இஷ்யூ பண்ணுது. அது பாட்டுக்கு டூப்ளிகேட் ஓட்டர்ஸை வச்சுக்குது. இதெல்லாம் பண்ணுது. உண்மையான வாக்காளர்களை ரிமூவ் பண்ண சொல்லி சாஃப்ட்வேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. உடனே தேர்தல் ஆணையம் டபடபடன்னு உண்மையான வாக்காளர்களை ரிமூவ் பண்ணுது. இப்படி வாக்காளர் பட்டியலில் வந்து அவ்வளவு மோசமான ஒரு வேலைகளை வந்து அது செஞ்சு
ஒரு கிட்டத்தட்ட பாதி போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து போலி வாக்காளர் பட்டியலை வந்து அது தயாரித்து வச்சுருக்கு. ஸோ இந்த சூழலில் யார் கூட கூட்டணி வச்சாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும். சரி, வீழ்த்துறதுக்கு என்னதான் வழி? மக்கள் போராட்டம், அஹிம்சை வழியிலான மக்கள் போராட்டம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்கிங். என்ன வாக்கிங்? இங்கே இந்தியாவில் 7 கோடி, தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கோன்னா 7 கோடி பேரும் தெருவில் வாக் பண்ணணும், அவ்வளோதான். 7 கோடி பேரும் அசாத்தியமா? எல்லாரும் தெருவில் வாக் பண்ணுறோம் தானே. கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஜனநாயகத்துக்காக என் ஓட்டு என் உரிமை அப்படின்னு ஒரு பதாகையை ஏந்திக்கிட்டு வாக் பண்ணிடுவோமே. இதில் என்ன கஷ்டம்? இதை கூட பண்ண முடியாமையா போயிட்டோம். நம்ம எதுவும் இங்கே போய் மலையை வெட்டி பேத்து எடுத்துகிட்டு வர வேண்டாம். we just have to come to roads. அஹிம்சை வழியில் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் எப்படி ஆனானப்பட்ட சுதந்திரத்தையே நம்ம அஹிம்சை வழியில் அடைஞ்சோமோ அதே போல் இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் ஒரு அஹிம்சை வழியிலான ஒரு மாபெரும் மேசிவ் போராட்டத்தை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம். எந்த கட்சிகள் யார்கிட்ட கூட்டணி போனாலும், திமுக எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அது பாசிபிள் இல்லை. நான் உங்களுக்கு நம்பர்ஸோடு சொல்கிறேன், சரியா? 2019 பிஜேபியோட ஓட் ஷேர் எவ்வளவு? 3.6%. இப்போது அது தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட் ஷேர் வந்து 3.6%. இதுவே டவுட்ஃபுல். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 0.5%, 1%, அதுக்கப்புறம் நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு நம்மெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி அது. அது வந்து இன்னைக்கு 2024 எலெக்ஷனில் 11.1% தமிழ்நாட்டில் வாங்கியிருக்குதான். கூட்டணி கட்சி கூட சேர்த்து தானே சொன்னாங்க? இல்லை, கூட்டணியோடு சேர்த்து 18%. ஓகே. வெறும் பியூராக தாமரை சின்னத்துக்கு வாக்களித்தது மட்டுமே 11.1% தமிழர்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? கூட்டணியோடு சேர்த்து 18%ன்னு சொன்னால் நம்ப முடிகிறதா? ஏடிஎம்கே வந்து 23% ஓட் ஷேர். அந்த அம்மா இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கப்புறமும் அந்த அம்மாக்காகவே 23% பேர் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 2019 இருந்து இப்போ 2024க்கு எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போது பிஜேபி 18% கூட்டணி, பிஜேபி கூட்டணியோடு 18%, ஏடிஎம்கே 23%. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 41%. ஏன்னா 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்களா இல்லையா? வச்சுட்டாங்க. 41%. ஸோ இந்த 41%ல் மெஜாரிட்டி ஃபேக் ஓட்ஸ்னு நான் சொல்கிறேன், சும்மா சொல்லலை. பூத்தாக போய் ஆக்சுவலாக ஓட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஓட்ஸ் இருக்குது. நேற்று நியூஸ் வந்திருக்கு பாருங்கள், பெரும்பாக்கத்தில் 26,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸில் இருக்கிறது, டூப்ளிகேட் ஓட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண அதே ஃபேக் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் சென்னையில் 26,000 ஓட்டு இருக்குது. இது ஒரு இடத்துல மட்டும். அப்போ இதை டீப்பராக இன்னும் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கே பல லட்சம் வாக்காளர்கள் போலியாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ட் நடந்த இந்த எஸ்எஸ்ஆர் இது எதுலேயுமே இவங்க நீக்கப்படலை. இப்போ பீகாரில் இது மாதிரி தான், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலான எஸ்ஐஆர் முடிஞ்சு ஃபைனல் ஓட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 5.2 லட்சம் டூப்ளிகேட் ஓட்ஸ். ஓகே, ஒருத்தருக்கு ஒரே ஓட்டர் ஐடி வந்து ஒரு இடத்துக்கு மேலே இருக்கிறது மட்டுமே 5,20,000 இடங்களில் இருக்குது. அப்போது ஒன்றால் ஒரு டூப்ளிகேட் ஓட்ஸை ரிமூவ் பண்ண முடியாமல் நீ என்னத்துக்கு எஸ்ஐஆர் பண்ணுறேன்னு என்கிட்ட வந்து நிற்கிற. நீ வா, உன் வீட்டில் வந்து உன்னை பார்க்கணும், அது இது நீ 1008 சொல்கிற. நீ வந்து இதை இப்படி எழுதணும் அப்படி எழுதணும், 2002 எங்கே ஓட்டு போட்ட, 4ஆம் நூற்றாண்டில் நீ எங்கே ஓட்டு போட்டேன்னு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்க. உன்கிட்ட இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஓட்ஸை நீ ஏன் ரிமூவ் பண்ண மாட்டேங்கிற? அந்த கேள்விக்கு எப்போ தான் நீ பதில் சொல்ல போகிற? ரைட். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ காலத்தில் ஒரு உலகத்துக்கே சாஃப்ட்வேரை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தலை நிமிர்ந்த ஒரு டிஜிட்டல் யூத்தை வச்சிட்ருக்கிற நம்மக்கிட்ட என்னால் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீ இன்டென்ஷனலாக தானே பண்ணுற. இது கூட புரியாத ஆட்களாக இருக்கிறோமா நாங்கள்? அப்போ நீ வேணும்னே இதை பண்ண மாட்டேன், அப்போ நீ எந்த இன்டென்ஷனில் பண்ணுற? ஸோ இந்த மெஜாரிட்டி ஃபேக் ஓட்ஸை வச்சு 41% அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. டிஎம்கே அலையன்ஸ், காங்கிரஸ் அலையன்ஸ், இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா 2019 52%, 2024 இந்த 5 வருஷத்தில் நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான மனநிலை ஏறி இருக்கா இறங்கியிருக்கா? ஏறி இருக்கு, கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கு இல்லையா?
அப்போது ஏறி இருந்ததுன்னா இந்த 52% ஓட் ஷேர் ஃபார் இந்தியா கூட்டணி 65% அப்படி தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அது எப்படி குறையும் இல்லையா? ஸோ அப்போது இந்த 5 வருஷத்தில் வந்து 52% ஓட் ஷேர் 46% குறைஞ்சிருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்து வந்த தேர்தல்களில் 45-46% தான் இந்தியா கூட்டணியோட ஓட் ஷேர். இந்த 6% எங்கே போச்சு? தே ஆர் ரிமூவ்டு. இவங்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிய ஒரு குடும்பத்தில் 3-4 ஓட்டு இருக்குன்னா அதில் 1 ஓட்டு நீக்கிறது, 2 ஓட்டு நீக்கிறது, அங்கே போயிட்டு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து நம்ம கண்கூட பல இடங்களில் பார்க்குறோம். அல்லது இந்த பூத் இல்லை அந்த பூத்துன்னு சொல்லி அவங்கள அலக்கழித்து அவங்கள ஓட்டை போட விடாமல் பண்ணுறது. இந்த 2026 தேர்தல் எப்படி எந்த மாதிரியான நிலைமைகளாக இருக்கும்? இந்த நீங்கள் சொல்கிற எஸ்ஐஆர் இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போது 41% இவங்க பிஜேபி கூட்டணி நிற்கிது இன்னைக்கு. 46% தான் இந்தியா கூட்டணி. இப்போ இந்த சூழலில் தான் எஸ்ஐஆரை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இந்த சூழலில் ஒரு 10-15% நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா, இந்த எஸ்ஐஆர் வழியாக 10-15% ஒரிஜினல் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணால், அல்லது 15%லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம், 7-8% ரிமூவ் பண்ணிட்டு 7-8% ஃபேக் ஓட்டர்ஸை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சொல்லி முடிஞ்சுது. இப்போ தாவேக்கா வேறு வந்திருக்கு. ஆமாம், அது ஏன்னா அவங்க மாற்று சக்தின்னு சொல்ல போகிறாங்க. 2004 தான் ஏதோ ஒன்று தாவேக்கா வேறு வந்திருக்கு. இப்போ மும்முனை போட்டியில் உங்களுடைய ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சூழலில் நான் சொல்கிறேன், எஸ்ஐஆரை நம்ம அனுமதிச்சா, இந்த ஓட்டு திருட்டை நம்ம அனுமதிச்சா, இந்த ஓட் லிஸ்ட்டு மோசமான ஓட் லிஸ்ட்டை வச்சு இதன் அடிப்படையில் நம்ம தேர்தலை நடத்தினோம் என்றால் அது தேர்தலாக இருக்காது. வழக்கம் போல் அது ஒரு நாடகமாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? தேர்தலை நடத்த சொன்னால் நாடகம் நடத்துது. ரைட்டா? ஸோ இந்த தேர்தலுக்கு பதிலாக நடத்தக்கூடிய நாடகங்களில் இவங்க பாட்டுக்கு வந்து இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னு தோத்தவனை பூரா ஜெயிச்சவனா அனௌன்ஸ் பண்ணிட்டு, அவன் யாரா ஜெயிச்சவனா எப்போ பார்த்தாலும் பிஜேபியான். ரைட்டா? கூட சிஏஎன்ஆர்சிலாம் சேர்த்து எடுத்துகிட்டு வரதா? யார் சிஏஎன்ஆர்சிலாம் எடுத்து வர்றாங்க? இல்லை, சிஏஏ என்ஆர்சி இது எல்லாமே அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுக்கான சில வார்த்தைகள். நீ சிட்டிசனா இல்லையா, நீ அதுவா இல்லையா, ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அல்டிமேட்லி அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் ஓட்டரை நீக்கணும், ஃபேக் ஓட்டர்ஸை வந்து சேர்க்கணும். இப்போ தாவேக தலைவர் விஜய் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொன்னார். என்னென்னா, இங்கே போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இங்கே போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று ஒரிஜினல் ஓட்டர்ஸ் இன்னொன்று ஃபேக் ஓட்டர்ஸ். இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சூழலில் யார் கூட கூட்டணி வச்சா என்ன? டெமோக்ரஸி இஸ் ஃபினிஷ்ட். 128 அசம்பிளியில் எங்கெல்லாம் வந்து அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எல்லா இடத்துலையும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறது. அப்படி என்றால் இது எப்படி கரெக்டாக வந்து அவங்க நீக்கிற இடத்துலலாம் பிஜேபியே ஜெயிக்குது, நீ நீக்கிற இடத்துலலாம் காங்கிரஸ் ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த ஒரு மோசமான சூழலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாருமே வந்து ஐயோ என் ஓட்டு இருக்குமா இல்லையான்னு தன்னை பற்றின ஒரு ப்ரெஷருக்குள்ளே ஆழ்த்திட்டு ஃபேக் ஓட்டர்ஸை சேர்க்குறாங்க. ரைட்டா? இப்போது ஒரு டேட்டா, இன்றைக்கி காலையில் பார்த்த ஒரு டேட்டா, 2024 எலெக்ஷனில் அந்த தேர்தலுக்கு சரியாக ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓட் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, கடைசியாக அப்டேட்டட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் எண்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 19 இங்கே தேர்தல். இந்த 20 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ ஃபேக் ஓட்ஸை வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு ஓட் லிஸ்ட்டில். ஸோ அப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒரு டேட்டில் நீங்கள் புதிய வாக்காளர்கள் யாரும் அப்ளை பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதோடு முடிஞ்சதில்லை. அதுக்கப்புறம் இடத்துக்கு நீ வாட்டி சேர்த்துக்கிட்டே இருக்க ஃபேக் ஓட்ஸை. இதுதான் வாக்காளர் பட்டியல்னா அதுதானே வாக்காளர் பட்டியல். நீ ஃப்ரீஸ் பண்ணால் எல்லாருக்கும் பொதுவாக தானே ஃப்ரீஸ் பண்ணுற. அப்புறம் அதுக்கப்புறம் நீ எதையாவது வந்து பின்னாடியிலேருந்து நீ சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இது வந்து கண்ணு முன்னாடி அதை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு காமெடி பீஸுங்க. இங்கே நமக்கு வந்து மீம் கண்டென்ட்டுக்கு மேலே நாளனாக மதிச்சிருக்கோமா தமிழ்நாடு வந்து அண்ணாமலையோ இல்லை வந்து அவர்களுடைய கட்சியையோ? இந்த அண்ணாமலைக்கு 4.5 லட்சம் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. எங்கேயா இருக்காங்க அந்த 4.5 லட்சம் பேருன்னு சொன்னால், அவங்க பொதுக்கூட்டம் நடத்தினாவே காலிச்சாருக்கு தான் நடத்துகிறாங்க.
நான் என்ன கேட்குறேன், உண்மையிலேயே உனக்கு அவ்வளவு கோடி வாக்காளர்கள், அவ்வளவு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் எங்கேயா எங்கேயுமே காணோம். நிஜத்தில் நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்தினாலும் எவனும் வரமாட்டேங்கிறான், நீ பொதுக்கூட்டம் போட்டாலும் எவனும் வரமாட்டேங்கிறான். எங்கேயாவது வந்து ஒரு 2000 பேர், ஒரு 5000 பேர், ஒரு 10,000 பேர் என்னைக்காவது பிஜேபியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த மாநிலத்திலையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மேசிவான ஒரு க்ரௌடு டிஎம்கே காமிக்கிறாங்க, காங்கிரஸ் காமிக்குது, விடுதலை சிறுத்தைகள் காமிக்கிறாங்க. எங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட்னாலும் கம்யூனிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆளாக அவங்க தான் நிற்கிறாங்க. ஒரு இடம் விடாமல் நூற்றுக்கணக்கான ஆட்களை வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியுது அவங்களால. இந்த மாதிரி ஏன் வந்து பிஜேபிக்கு எங்கிட்டுமே ஆள் இல்லை? எங்கே பார்த்தாலும் வந்து காலிச்சேர் தான் இருக்குது. உங்களோட ஐடி பூரா ஃபேக்கு. ஒரு ஆள் 30-40 ஐடி வச்சுக்கிட்டு ஃபேக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களோட மீடியாவில் பூரா நீங்கள் ஒன்று சொன்னால் 9 சொன்ன மாதிரி அதை க்ளோரிஃபை பண்ணி நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்குது. ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா யாரும் ஆளே இல்லை. இந்த சூழலில் ஓட்டு போட மட்டும் எங்கேருந்தையா சரியாக வராங்க? அந்த முகங்கள் திருமுகங்கள் எங்கே இருக்குது பார்க்கலாம், உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிங்கன்னு சொன்னால் அதையும் காமிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னதான் நடக்குது? ஸோ பீப்புள் ஆர் நாட் ஃபூல்ஸ், ரைட்? எவ்ரி ஒன் நோஸ் தட் திஸ் இஸ் அ rigged எலெக்ஷன். இப்போது இதில் சில பேர் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸ் வந்து இது வந்து வெறும்னா ஓட்டு திருட்டினால மட்டும் காங்கிரஸ் தோக்கலை, அதை தவிர இந்த காரணம் இருக்குது, அந்த காரணம் இருக்குது, அந்த காரணம் இருக்குது. இருக்கட்டும், ஒரு 10 காரணம் இருக்குது சார். அந்த 10 காரணத்தில் 9 காரணம் காங்கிரஸ் பற்றியது இருந்துட்டு போகுது. அது காங்கிரஸ் கட்சி சரி பண்ணிக்கிட்டோம், ஆர்ஜேடி சரி பண்ணிக்கிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஒரு காரணம் ஓட்டு திருட்டாக இருந்தாலும், ஓட்டு திருட்டு காங்கிரஸ் பிரச்சனை இல்லையே, ஓட்டு திருட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமான பிரச்சனை தானே. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேர், இப்போ நாங்கள் வந்து ஸ்லம்ஸ்லலாம் பார்க்கும்போது, இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கனக்கா ஓட்டு போடுறது, போங்கக்கா அதை போட்டு என்ன போது, போகாமல் என்ன போகுது. இந்த சூழலுக்கு மக்களை தள்ளுவது, ஒரிஜினல் ஓட்டர்ஸை வந்து ஓட்டே நான் போட வேணாம் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளுறதுங்கிறது உளவியல் ரீதியாக எஸ்ஐஆர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு நம்ம ஜனநாயகத்தினுடைய முக்கியமோ ஓட்டினுடைய அவசியமோ யாருக்குமே புரியல. இப்போது நம்மளுடைய ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஓட்டுனால தான் வந்துச்சு அப்படின்னு அடித்து சொல்ல முடியும், ஆதாரங்களோடு சொல்ல முடியும். ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகள் அது கரெக்டாக அது வழியாக தானே சார் ஒன்று கிடச்சிது. உங்களுக்கு எங்கேருந்து இலவச அரிசி கிடச்சிது? உங்களுக்கு எங்கேருந்து 5.5 லட்சம் ரேஷன் கடை இந்தியா முழுக்க எங்கேருந்து கிடச்சிது? இலவச கல்வி எங்கேருந்து கிடச்சிது? உங்களுக்கு எஸ்சி எஸ்டி சப்ளான் எங்கேருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா 1.5 கோடி எஸ்சி எஸ்டி ஓட்டர்ஸில் 1.5 கோடி பேர் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் ஓட் பண்ணுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறது? பெண்களுக்கு என்ன பண்ணுறது? 3 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க பெண்கள், அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது? இது எல்லாமே வந்து அரசியல் கட்சிகள் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து எலெக்ஷன் ப்ராமிஸில் தான் வந்திருக்கும் இல்லையா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் நான் வந்து தேர்தல் வாக்குறுதி வழியாகத்தான் இந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க. உனக்கு என்ன இங்கே போட்டி? யார் இந்த மக்களுக்கு நல்லது அதிகம் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் போட்டி. நீ லேப்டாப் கொடுத்தியா, நான் சைக்கிள் கொடுத்தனா, நான் அதை கொடுத்தனா, நீ மிக்சி கொடுத்தியா, நான் வந்து டிவி கொடுத்தனான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுல போட்டி. ஏன் போட்டினா, தமிழ்நாடு மாற்றி 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 ஓட்டு போட்டுது. தமிழ்நாடு என்றைக்குமே ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டதே கிடையாது, ரைட்டா? மக்கள் வந்து ஜனநாயகத்தை வச்சு விளாடுவாங்க. ஒரு தேர்தலில் ஒருத்தரை தூக்கி நிறுத்துவாங்க, 150 சீட்டு 120 சீட்டு வச்சு சாப்பிடு அப்படின்ட்டு. 5 வருஷத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்காக பண்ணால் ரைட்டு, இல்லை ரொம்ப ஓவராக ஆடினு வச்சுக்கோ, குப்பை தொட்டி இருக்குல்ல, குப்பை தொட்டி அதில் தூக்கி போடுவாங்க. இப்போ பிஜேபி இந்த எஸ்ஐஆர்ன்றது இவ்வளோ தீவிரமற்றது காரணம் என்ன மேடம்? அதுதான் சொல்கிறேன். இப்போ இது இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். இதே வட மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, பீகார் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க, குஜராத் எடுத்துக்கோங்க. 35 வருஷமாக எப்படி சார் அவங்க வந்து ஆட்சியை மாற்றாமல் இருப்பாங்க? மக்களால் ஏன் மாற்றி 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 ஓட்டு போட முடியல? ஏன் பிஜேபி மட்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் 100 முறை ஆட்சிக்கு வந்த மாதிரி அப்படின்னு ஏன் இருக்குது? இங்கே டிஎம்கே ஆட்சிக்கு வருது சார், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது சார், பல ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, பல பேர் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் மீண்டும் 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 அவங்க மட்டுமே வர முடியும், வேறு யாருமே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை ஒரு வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தலைல்ல. இங்கே நவீன் பட்நாயக் மாதிரி ஆட்கள், நேரு போன்ற ஆட்கள் 20 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. 70% ஓட் ஷேரோட காங்கிரஸ் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து ஆட்சி செய்துருக்கு. ஆனால் அந்த பீரியடில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்கும்.
ஒரு பின்னு செய்ய முடியாத இடத்துல இருந்து 15 வருஷத்தில் ராக்கெட் விட்ட ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்படி ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியல. அப்படி மக்கள் வந்து சாரியாக வந்து மோடி பின்னாடி வந்த மாதிரியும் பார்க்க முடியல, எதுவுமே பார்க்க முடியல. ஓட்டு மட்டும் விழுந்து தேர்தலில் மட்டுமே திரும்ப 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 ஜெயிக்கிறார்கள் என்றால் இவங்க பல தேர்தலை திருடக்கூடிய டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தானே நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும். இப்போ தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து 20 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே பூத் கேப்சர் பண்ணி கத்தியை காட்டி வந்து பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்லை அது பாசிசம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி டைமென்ஷன் அது மாதிரி போகிறாங்களா? 100% ஏன் வந்து நம்ம ஹிட்லர் மாதிரி எட்டு வரணும், நான் தான் இனிமேல் ரூட் பண்ணணும், கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ எதிராக இதைத்தான் நம்ம சொல்கிறோங்க சார். இப்போ வந்து ஜனநாயகம்னா என்னன்னா மக்களால் ஆட்சியாளர்களை மாற்ற முடியும். எப்போ உங்களுக்கு மக்களால் ஆட்சியாளரை மாற்ற முடியாமல் போகிறதோ அந்த நிமிஷம் அது சர்வாதிகாரமாக ஆகிவிட்டது, ஜனநாயகம் முடிஞ்சு விட்டது. இப்போ இதுக்கு எதிராக இப்படிதானே ஹிட்லர் வந்தாரு. இதுக்கு எதிராக கிளந்திருந்த மாதிரி அப்படி நம்ம எப்படி இது அவங்களை ட்ரெயின் ரோட்டுக்கு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான பிரச்சனை செய்யணும்? ஸோ நம்ம எல்லாரும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்கள் ஓட்டு திருடப்படுது, எஸ்ஐஆரில் வந்து உங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்கள் ஓட்டை நீக்கிற உரிமை வந்து ஒரு தேர்தல் அதிகாரிக்கு கிடையாது. ரைட்டா? ஒரு தேர்தல் அதிகாரியோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஓட்டை எப்படி வாங்கி எண்ணி சொல்கிறதுங்கிறது மட்டும்தான். உனக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஆள் இல்லை, எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்குது. ஸோ இப்போ வந்து இம்மிடியேட்டாக எல்லாருமே ஆன்லைனில் அவங்கவுங்க பூத்தோடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஏதோ கட்சிக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இந்த ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டோர் நம்பர் 1லேருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்கோ, ஒரு பூத்து அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 தெரு தான். நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த இதை பார்த்துட்டு ஒரு டோர் நம்பரில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அங்கே இருக்காங்களா என்னங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு டோராக போய் நேரில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் யார் ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறத தனியாக எடுத்துருங்க. யாரோட ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை சோஷியல் மீடியாவில் போடுங்க. அதை நீக்கிறதுக்கு தேவையான வேலைகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லி பண்ணுங்கள். அது நீக்காலை அப்படிங்கிற போது பூத் வாரியாக நம்ம வந்து போராட்டங்கள் முன்னெடுக்கணும். அரசு சார்ந்த தகவல் பண்ணிட்டு மற்ற பேர் செஞ்சு பண்ண வேண்டியது. தேங்க்யூ. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கடற்கண்ணாடி மீடியா.